பாருங்கள், ஒவ்வொரு காலம் இருக்கிறது. சீசன்ஸ், மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம் போன்ற நிறைய காலங்கள் இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம சபைக்கு இது என்ன காலம்னா ஆசீர்வாதம் என்கிற மழை பொழியும் காலம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதத்தின் காலம், இது ஆசீர்வாதத்தின் மழை பெய்கிற காலம். எங்கெல்லாம் தோற்று போயிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை மேலே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. நாம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வைத்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்போ ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. அப்போது எது ஆசீர்வாதம்? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பணம், நகை, வீடு, காரு, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆசீர்வாதம் என்கிற சொல்லுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் என்னதுன்னா பொருட்கள். ஆமென். இதெல்லாம் ஐஸ்வர்யம். ஆனால் ஆசீர்வாதம் என்னன்னா அது ஒரு சக்தி, அது ஒரு பலன், அது ஒரு ஆற்றல், அது ஒரு வல்லமை, அது ஒரு அபிஷேகம். அது என்ன பண்ணுதுன்னா இந்த பொருளை, இந்த பணத்தை, இந்த நகையை, இந்த வீடை, இந்த காரை எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இந்த ஆசீர்வாதம் தான் கொண்டு வருகிறது. ஆமென். இந்த கையில் காசு, இந்த கையில் ஆசீர்வாதம், ரெண்டு கையில் ஒன்று ஒன்று வச்சுன்னு இருக்கிறேன். உங்களை சூஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? சும்மா சொல்லாதீங்க, எல்லாரும் காசை தான் சூஸ் பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கு ஒன்று நல்லா புரியணும், இந்த காசை கொண்டு வந்தது எதுனா இந்த ஆசீர்வாதம். அதனால்தான் உபாகமத்தில் சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தர உனக்கு. அப்போது இந்த பலன் தான் என்ன பண்ணுதுன்னா உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க காசுன்னு போகிறாங்க பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவையெல்லாம் உனக்கு. அப்போ ஆசீர்வாதம் தேவன்கிட்ட வரும்போது ஆசீர்வாதம் வருகிறது. ஆசீர்வாதம் வரும்பொழுது இவைகளெல்லாம் நம்மளுக்கு கூட கொடுக்கப்படுது. நீங்கள் மேனேஜர் ஓட்டியே தரேன், உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொன்னால் கூட நீங்கள் அங்கே போகக்கூடாது. எங்கே வரணும்? இங்கே வரணும். ஆசீர்வாதத்துக்கு நேராக வரும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமை அழைக்கிறார். அவர் சொல்கிறார், உன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொல்கிறாரு. ஆபிரகாமும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை விசுவாசி என்ன பண்ணுறாருன்னா அவர் அங்கேருந்து அவர் புறப்படுகிறார். புறப்படும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்னா உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போது இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டா. இந்த ஆசீர்வாதம் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது? அவன் கானான் தேசத்துக்கு போகிறான். கானான் தேசத்தில் என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தோடனே என்ன பண்ணுறான்னா அவன் எகிப்து தேசத்துக்கு போகிறான். எகிப்து தேசத்துக்கு போகும்போது அங்கே பார்வன் கிட்ட அவன் மனைவி என்ன சொல்கிறான்னா சகோதரின்னு சொல்கிறான். அதனால் பார்வன் என்ன பண்ணுறான்னா மச்சானுக்கு எல்லா பொருளையும் பணத்தை என்ன பண்ணுறான்னா கொடுக்குறான். போகும்போது எப்படி போனான்னா ஒன்றுமே இல்லாமல் போனான். ஆனால் திருப்பி கானான் தேசத்துக்கு அவன் வரும்பொழுது அவனுடைய ஆஸ்திகள் என்ன ஆயிடுச்சுன்னா பெருகுச்சு. அவன் செல்வ சீமானாய் இருந்தான். ஆமேன். அவனுடைய ஆஸ்திகள் எப்படி இருந்துச்சுன்னா பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்துச்சு. ஆமேன். ஒன்று மேல் நம்ம நிறமையில் இருக்கலாம், நீங்கள் பஞ்சத்தில் இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்னா அது உங்களை செல்வ சீமானாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. அப்போ அது மட்டும் இல்லை, இங்கே ஆபிரகாமோட யார் வரான்னா லோத்து வரான். லோத்து எங்கே போகிறான்னா சோதோம் அந்த தேசத்துக்கு போகிறான். சோதோமில் போனோடனே 5 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சோதோமில் என்ன பண்ணுறாங்கன்னா முறியடித்து அந்த ஜனங்களையும் சோதோமில் இருக்கிற ஜனங்களையும் இந்த லோத்தும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முறியடிச்சுன்னா என்ன சிறைப்பிடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போகிறாங்க. இப்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு, நைட்டோட நைட்டாக 318 பேர்
வேலையாட்களை வச்சு என்ன பண்ணுறாருன்னா நைட்டோட நைட்டு போய் அவரை போய் முறியடித்து திருப்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜனங்களையும் பொருட்களையும் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி கொண்டு வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட சத்துருவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அந்த சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும். ஆமென். அப்போது ஆசீர்வாதம், இந்த பலன் தான் என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்தது. இப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, கர்த்தர் தான் என்ன பண்ணார், என்னை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சதுனால தான் என்ன வந்திருக்கு, எனக்கு பொருளும் எல்லாமே பணம்லாம் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வாங்கிட்டு அவனை எதிர்கொண்டு யார் வராங்கன்னா 2 ராஜாக்கள் வருகிறார்கள். ஒரு ராஜா பேர் என்னதுன்னா சாலேமின் ராஜா. அவர் யாருன்னா மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் யார், அவனுக்கு ஜீனியாலஜிலாம் கிடையாது பாருங்க, அவனுக்கு வம்ச வரலாறும் கிடையாது, அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அவனை என்ன சொல்கிறாங்கன்னா தேவன் சொல்கிறார்கள். சோதோமின் ராஜா யாருன்னா அவன் தான் என்ன பண்ணுறான்னா சோதோம் கோமாராவை இழிவுக்குள்ளே நடத்தினவன். அவன் யாருன்னா பிசாசு. பாருங்கள், எப்பயுமே நம்ம சேலரி வாங்கும்போது நமக்கு முன்பாக யார் வரான்னா 2 ராஜாக்கள் வருகிறார்கள். ஒன்று சாலேமின் ராஜா, சோதோமின் ராஜா. இவங்க கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அப்போது ஆபிரகாமுக்கு நல்லா தெரியுது, கர்த்தரை நான் ஆசீர்வதித்தார், அவருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறதுனால தான் இந்த பணத்தையும் இந்த பொருளையும் நான் சம்பாதித்தேன். அது தெரிஞ்சு என்ன பண்ணுறான்னா அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் தசம்பாகம் கொடுக்குறான். தசம்பாகம் கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் மேலே என்ன வருதுன்னா ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னா யார் காரணம்? மேனேஜர் காரணம் இல்லை, பாஸ் காரணம் இல்லை, கர்த்தர் காரணராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஆபிரகாமுக்கு இந்த தசம்பாகம் என்கிற பிரமாணத்தை எங்கே கற்றுக்கொண்டான் பாருங்கள். தசம்பாகம் ஒரு பிரமாணம் போல் வேலை செய்கிறது, பிரின்சிபல் போல் வேலை செய்கிறது. நிறைய பிரின்சிபல் இருக்குது இந்த உலகத்தில். புவியீர்ப்பு பிரமாணம் இருக்குது. இந்த ஃபோனை நான் விட்டேன்னா என்ன போய்டும்னா இது கீழே போய்டும். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, லா ஆஃப் கிராவிட்டி என்ன பண்ணுதுன்னா கீழே இழுக்குது. அதே போல தான் தசம்பாகம் நான் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஆசீர்வாதம் எனக்குள்ளேருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ நான் நல்லா இருக்கணும்னா, நான் இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னா ஒரே வழி தான், இந்த பிரமாணத்தை நான் செய்யும் பொழுது ஆசீர்வாதம் எனக்குள்ளேருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. எங்கேருந்து ஆபிரகாம் இந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டான்? எங்கேருந்து கற்றுக்கொண்டான்? நான் சொன்னேன், ஆதியாகமத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை இங்கே பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். என்ன சொல்கிறாரு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். நீ என்ன பண்ணலாம்? ஆரஞ்சு சாப்பிட்லாம், நீ ஆப்பிள் சாப்பிட்லாம், நீ மாதுளம்பழம் சாப்பிட்லாம், நீ மேங்கோ சாப்பிட்லாம், நீ கிரேப்ஸ் சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் சொல்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே எல்லாத்தையும் சாப்பிட்லாம், ஆனால் ஒன்றை மட்டும் சாப்பிடாத. சேலரியில் எல்லாமே 90% உனக்கு தான், ஆனால் அது 10% அதை சாப்பிடாத, அது தேவனுடையது. ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதையும் சாப்பிட்டு பாருங்கள், விதையே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, விவசாயிக்கு நல்லா தெரியும் விதையை சாப்பிடக்கூடாது, அதை சேர்த்து வைக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், விதையை சாப்பிட்றோம், கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒன்றும் அறுவடையை நம்ம பார்க்கறது இல்லை. ஆமென். இது ஒரு நிலம், சபை என்பது ஒரு நிலம். இந்த நிலத்தில் நீங்கள் விதைக்கும் பொழுது இங்கேருந்து உங்களுக்கு அறுவடை வருகிறது. ஆனால் தான் சொல்கிறார், ஆலயத்தின் நன்மையினால் ஜனங்கள் திரித்தார்கள். அப்போ இங்கே விதைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து நன்மை புறப்படுகிறது, இங்கேருந்து ஆசீர்வாதம் புறப்படுது. அதனால் நான் நல்லா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தசம்பாகத்தை நாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்கே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. பாருங்க, ஒவ்வொரு மாதமும் நம்ம சேலரி வாங்கும்போது நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுத்தவரே அவர் தான். இந்த பணத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுத்தவரே அவர் தான் விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் என்ன ஆகலைன்னா கம்ப்ளீட் ஆகலை. அதான் சொல்கிறாரு, கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்போது எப்போ இந்த விசுவாசம் பூரணப்படுகிறதுனா, நான் தசம்பாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் ஆகுது.
ஆமென். அப்போ ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணோன்னா தசமா நம்ம சேலரி வாங்கும்போது 10ல் என்ன பண்ணுறோன்னா ஒரு பங்கு இல்லை, முதல் பங்கை நாம் தேவனுக்கு கொடுக்குறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இஎம்ஐ கட்டுவாங்க, அப்புறம் ஃபீஸை கட்டுவாங்க, அப்புறம் ஸோ அண்ட் ஸோ அதெல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணோன்னா தேவனுக்கு அப்படி இல்லைங்க. வரும்போதே நான் முதல்ல என்னை என்ன யோசிக்கணும்னா, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுத்தவர் அவர் தான். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல அவர் இடத்துல கொடுக்குறேன். ஆமாம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஹல்லேலூயா. அப்போது இதை நீங்கள் யோசிக்க வேணும், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த தசம்பாகத்தை எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும்போது ஆசீர்வாதம் வருது, ஆனால் எடுக்கும்போது பிரச்சனையும் வருது. ஆமென். அதையும் சொல்லிடணும். இங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். என்ன சொல்கிறாருன்னா, அவள் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் எப்பெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலையோ, எப்பெல்லாம் ஆண்டவரை நாம் கனப்படுத்தலையோ அன்னைக்கெல்லாம் என்ன வருதுன்னா பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இங்கே ஆண்டவருக்கு ஆதாம் ஏவாலும் முதலிடம் கொடுக்காதனால, ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்காதனால இப்போ பிள்ளை பெறத்து கூட கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, வேதனுடைய பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை மனைவிங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆசையாக அவர்கிட்ட போனேன், அவர் என்னை எட்டி உடைச்சாரு. அது எங்கேருந்து வந்து குடும்ப பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா இங்கே தான் வந்துச்சு. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், ஆசையாக போகிறாங்க, அவன் உன்னை ஆண்டு கொள்கிறான். தேவன் எப்படி படைச்சார், 2 பேரும் என்ன படைச்சார்னா ஆண்டு கொள்ளும்படி படைச்சார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்கிறாரு, வாசிங்க 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பின்பு ஆதாமை நோக்கி உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. ஏவாள் வந்து என்ன பண்ணுறான்னா வஞ்சிக்கப்பட்டாள், பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டான். ஆனால் ஆதாம் யாருனால வஞ்சிக்கப்பட்டான்னா ஏவாளாலே வஞ்சிக்கப்பட்டான். மனைவி சொல்கிறது கேட்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் சொல்கிறது கேட்கணும். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பான். சாப்பிட்றது கஷ்டமாயிடுச்சு. எப்பெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலையோ, எப்பெல்லாம் ஆண்டவரை நாம் கனப்படுத்தலையோ அன்னையிலேருந்து சாப்பாடு கூட பிரச்சனை வருதுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். விதையை போடுறோம், விதையை போட்டால் என்ன வரணும், இது வரணும், செடி வரணும், நெல் வரணும். ஆனால் கூட சேர்ந்து என்ன வருதுன்னா முள்ளும் வருது, சாப்பிட்றது கஷ்டமாயிடுச்சு. ஆமாம். இந்த முள் என்னன்னா சாபம். இந்த முள் எதுடைய சின்னம்னா சாபத்துடைய சின்னம். ஆனால் அந்த இயேசுடைய சிரசின் மேல் என்ன பண்ணதுன்னா முள்முடி சூட்டப்பட்டது. அந்த சாபத்தை இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். நான் ஆசீர்வாதத்தை அதன் மூலமாய் பெற்றுக்கொண்டேன். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய சாபம் எல்லாம் இயேசு மேலே போச்சு, இயேசுடைய ஆசீர்வாதம் என் மேலே வந்திருக்கு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 19வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வேலை கூட கஷ்டமாயிடுச்சு. வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஆண்டவர் வேலை எது கொடுத்தாருன்னா பொழுதுபோக்காக கொடுத்தாரு. இவனுக்கு போர் அடிச்சிருமே, அப்படியே உட்காந்துனே இருந்தால் போர் அடிச்சிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு வேலை கொடுத்தாரு. சரி, அதெல்லாம் சும்மா இதெல்லாம் பண்ண இருக்கிற வரைக்கும் எதனா ஃபார்மிங் பண்ண கொடுத்தாரு. ஆனால் அந்த வேலையை என்ன ஆயிடுச்சுன்னா இவன் தேவனை கனப்படுத்தாதனால, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதனால இப்போ வேலை கஷ்டமாயிடுச்சு. அவன் வேர்வை செஞ்சு உழைச்சி என்ன பண்ணுறான்னா அவன் பணத்தை சம்பாதிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்காத போது என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வருது, சாப்பிட்றது கஷ்டமாகுது, அது மட்டும் இல்லை வேலை கூட கஷ்டமாயிடுது. எத்தனை பேருக்கு வேலை கஷ்டமாக இருக்குது? எத்தனை பேர் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது? நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த
அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை என்ன பண்ணுறாருன்னா ஒரு தசம்பாகம் போல வச்சுட்டாரு. ஆதாம் ஒவ்வொரு மாதமும் அதை பார்க்கும் போதெல்லாம் நான் தொடமாட்டேன், நான் அதை புசிக்க மாட்டேன். அவன் சொல்லும் பொழுதுலாம் அவன் கர்த்தரை கனப்படுத்துகிறான். எப்போ அதை தொட்டானா என்ன ஆயிடுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில் சாபம் வந்தது. எப்போல்லாம் நம்ம அந்த தசமாகத்தை நாம் தொடுகிறோமோ அன்றையிலேருந்து குடும்ப பிரச்சனை ஆரம்பிக்குது, அன்றையிலேருந்து சாப்பாடுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது, அன்னையிலேருந்து என்ன ஆகுதுன்னா வேலை கூட பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போது நான் தொடக்கூடாது பாருங்கள். நீங்கள் முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். நான் தொடமாட்டேன், அது கர்த்தருடையது, நான் தொடமாட்டேன். தொடும் போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நல்லா போயிட்டுருக்கு, சேலரி வாங்கி நல்லா போயிட்டுருக்கு. டக்குன்னு என்ன ஆகுதுன்னா பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் ஆகிடுது, மொத்த காசும் அதில் போயிடுது. டக்குன்னு என்ன ஆகுதுன்னா வண்டிக்கு பஞ்சர் ஆகிடுது. அவன் என்ன சொல்கிறான்னா டயரே மாற்றினோம், நீ இப்போ தான் புதுசாக போட்டேன். இல்லைப்பா நீ கிழிஞ்சிச்சுப்பா டயர்னு சொல்லிடுறான். அப்போது நம்ம எப்பெல்லாம் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறோமோ, எப்பெல்லாம் தேவன் நம்ம தசம்பாகத்தை தொடுகிறோமோ அன்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஆபிரகாம் தான் கற்றுக்கொண்டான் பாருங்கள். இதெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தார். இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் தான் உதவி செஞ்சார் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவன் நினச்சி என்ன பண்ணுறான்னா அவன் மெல்கிசேதேக்கு அவன் தசம்பாகத்தை கொடுத்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமேன். 3 விதமான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டானது. ஆமேன். அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் எவ்வளோ நேரம் மெசேஜுக்குள்ளே போகலையாங்க, இப்போ தான் போகிறேன். 3 விதமான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு உண்டானது. அது என்னென்னா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 - 20 வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இப்போ ஆபிரகாமுக்கு நல்லா தெரியுது, என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது. என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த சத்துருக்களை எல்லாம் என் கையில் ஒப்பு கொடுத்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறான்னா அவன் தசம்பாகத்தை கொடுக்குறான். தசம்பாகம் கொடுக்கும் பொழுது மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? ஆபிரகாம் மேலே வந்த ஆசீர்வாதம் என்னெல்லாம் செய்யுது? ஃபஸ்ட்டு என்ன செய்யுதுன்னா அது உயர்வை கொண்டு வருகிறது. அது என்ன பண்ணுதுன்னா ப்ரமோட் பண்ணுகிறது, ப்ரமோஷன். ஆதியாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. இப்போ உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல் வருகிறது. அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு உயர்வை கொண்டு வருகிறது. அவன் என்ன பண்ணுறான்னா தசம்பாகம் கொடுத்து ஆண்டவரோடு அவன் என்ன பண்ணுறான்னா உடன்படிக்கை பண்ணுகிறான். உடன்படிக்கைன்னா என்னதுன்னா ஆண்டவரோடு கை கோர்க்கிறான். ஆண்டவர் ஆனால் தான் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொன்னார், நீ போய் அந்நிய பெண்ணோட பையனோடு நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா உடன்படிக்கை பண்ணாத. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவனே இல்லாத ஒரு தேவர்களை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. நீ போய் அவங்க கூட உடன்படிக்கை பண்ணனா, நீ போய் அவங்க கூட கை கோர்த்தனா நீயும் கீழே போயிடுவ. அதனால் நீ பண்ணாதன்னு சொல்கிறார். பாருங்க, தசம்பாகம் கொடுக்கும் பொழுது நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம், அவரோடு கை கோர்க்கிறோம். அந்த தேவன் யாரு? அந்த தேவன் யாருன்னா உன்னதமான தேவன், மோஸ்ட் ஹை காட். அவரோடு நாம் கை கோர்க்கும் பொழுது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மேலே கொண்டு வருகிறது. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை உயர்த்துகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு சொல்றார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம், இந்த பிரமாணங்கள் சொல்கிறாரு. பிரமாணத்தை நான் சொல்கிறேன், தசமாக ஒரு பிரமாணம். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இன்னைக்கு ஆண்டவர் என் மூலமா பேசி கொண்டிருக்கிறார், இதை நீ செய்யணும், இதை நீ செஞ்சாதான் ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் என் மூலமா பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். கேட்டனா என்ன சொல்கிறாருன்னா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பிப்பார். உயர்த்துறதுனா மேன்மையாக இருப்பாய்னா என்ன அர்த்தம்னா 14வது வசனத்தில் மேன்மைனா என்ன சொல்கிறார் பாருங்க.
28:14 பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். என்ன சொல்றாருன்னா, மேன்மையா இருக்கிறதுனா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். தலை எப்பவுமே எங்க இருக்கும்? ஃப்ரண்ட்ல இருக்கும். வால் எப்பவுமே பின்னாடி தான் இருக்கும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வர ஆசீர்வாதம் என்ன பண்ணனா, உன்னை வாளாக்காமல் தலையாக்கும், நீ கீழாகாமல் மேலா. சொல்லுங்க, நான் வாளாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா உயர்வை கொண்டு வருகிறது. ஆமென். நிறைய பேர் பாஸ் 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 பாஸ்ன்னு போறாங்க, மேனேஜர் 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 போறாங்க. ஆனா ஒரு நாள் வாளா இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் உங்களை மேனேஜராக மாற்றுவார், கர்த்தர் உங்களை பாஸாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உயர்த்துகிறது. வர 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 கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே மேலே போயிட்டே இருக்கிற வாழ்க்கை, அசெண்டிங் ஆர்டரில் போகிற வாழ்க்கை, டிசெண்டிங் ஆர்டரில் போகிற வாழ்க்கை இல்லை. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் ஆகிறோம், அவரை போலவே மாறுறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அதான் என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுத்தேன், ஆண்டவருக்கு நான் கனப்படுத்தினேன். இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைலாம் ஒரே ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ப்ரெஷரும் இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தலையாக வச்சுருக்கிறார். ஆமென். எங்கே போனாலும் நான் போகும்போதே எல்லோரும் ஏஞ்சி நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு நாம் கனத்தை கொடுக்கும்பொழுது, கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்பட்டதுன்னா என்னதுங்க? என்னதுன்னா உன்னை ஃபேமஸ் ஆக்குவேன். ஃபேமஸ்லாம் நிறைய பேர் பிடிக்காது பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஃபேமஸ் ஆகிடுவேன். அது மீன் கடையை வச்சுருந்தா கூட அது ஃபேமஸ் ஆகிடும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா உயர்வை கொடுக்கிறது, ப்ரமோட் பண்ணுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா, ரெண்டாவது சுதந்திரம். இது என்ன பண்ணுதுன்னா பொசஸ் பண்ண உதவி செய்கிறது, எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்கிறது. ஆதியாகமம் 14:19 பார்த்தீங்கன்னா, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். உங்கள் உன்னதமான தேவன் யாருன்னா, அவர் வானத்தையும் பூமியும் உடையவர், த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அப்போது வானமும் பூமியும் யாருடையதுன்னா கர்த்தருடையது. இங்கே சங்கீதத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 10 நீங்கள் 12 வாசிங்க. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. என்ன சொல்கிறாருன்னா, மிருகஜீவன்லாம் என்னுடையதுப்பா, பறவைகள்லாம் என்னுடையது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பூமியும் அது நிறைவும் யாருடையதுன்னா கர்த்தருடையது. நான் இப்போ என்ன பண்ணேன்னா கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை பண்ணதுனால, கை கோர்த்ததுனால இப்போ அவருடையதெல்லாம் என்னுடையதாக மாறுகிறது. என்னுடையதெல்லாம் யாருக்கு போகுதுன்னா அவருக்கு போகுது. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு வருது. நான் போகிறேன், லேண்டு நல்லா இருக்கே அப்படி பார்க்குறேன், டக்குன்னு என்ன ஆகுதுன்னா அதை நான் ப்ராசஸ் பண்ணுறேன், அதை எனக்கு சொந்தமாகுது. காரு பார்க்குறேன், கார் நல்லா இருக்கேன்னு பார்க்குறேன், டக்குன்னு என்ன ஆகுதுன்னா காரை நான் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். டக்குன்னு பார்க்குறேன், வீடு நல்லா இருக்கேன்னு பார்க்குறேன், வீடு எனக்கு சொந்தமாகிறது. ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரோட நான் உடன்படிக்கை பண்ணதுனால இன்னைக்கு பூமியும் அது நிறைவும் என்னுடையதாக மாறிக்கிறது. நான் போகிறேன், போகும்போதெல்லாம் லேண்டை சுகந்தரிக்கிறேன். அதனால் ஆபிரகாம் போகிறான், போகும்போதெல்லாம் ஒன்று எடுத்துக்கிறான், சுகந்தரிக்கிறான். இந்த சுகந்தரிக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது. ஆமென். இது வரைக்கும் நீங்கள் இழந்திருக்கலாம், எவ்வளோ இழந்திருக்கலாம், ஆனால் இனிமேட்டு இழக்க மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகாயில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். என்ன சொல்றேன்னா, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய மகிமை மகிமை மகிமைன்னு சொல்லுவாங்க பெந்தகோஸ்தி ஆளுங்க. க்ளோரி 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 க்ளோரின்னு சொல்லுவாங்க. க்ளோரினா என்னது? அவங்களாம் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அடுத்த வசனம் சொல்கிறாரு,
வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, மகிமையினால் நிறைய பண்ணுவேன்னா என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளியுனாலும் பொண்ணுனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய பண்ணுவேன். ஆமாம், நீ அவங்ககிட்ட போயிட்டு இதை காட்டணும். வெள்ளியும் என்னுடையது, மகிமைனால் நிறைய பண்ண. நீங்கள் சொல்கிறீங்க மகிமைனா என்னது? வெள்ளி பொண்ணு தான். ஆமேன், ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் அவருடையதுன்னா அது எல்லாம் என்னுடையது. ஆமேன். அதனால தான் அம்மா சொன்னாங்க, இந்த வாரம் சொன்னாங்க, ஜிஆர்டியில் இருக்கிற நகைலாம் என்ன சொல்லுதுன்னா, சாமுடைய கையிலையும் சாமுடைய கழுத்துலையும் போகணும்னு சொல்லுதான். ஏன் போகணும்னு சொல்லுது? வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது. நான் கர்த்தரோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால இப்போ வெள்ளியும் பொண்ணும் அவருடையதெல்லாம் இப்போ என்னுடையதாக மாறுது. இப்போ ஜிஆர்டி நகைக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் சாமுடையதுன்னு சொல்லிட்டு அது சாம் கையில் வந்து சேரணும்னு நினைக்குது. ஆமே. அப்போது இந்த ஆசீர்வாதம் ஒரு காந்தகம் மாதிரி, இது ஒரு மேக்னெட் மாதிரி என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் இழுக்கிறது. நகை இழுக்கிறது, வெள்ளி இழுக்கிறது, பணத்தை இழுக்கிறது, வீடை இழுக்கிறது, காரை இழுக்கிறது. என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்கிறது. ஆமே. சந்தோஷமாக இருக்கீங்களா? நடக்கும். அப்போது முதல்ல என்ன பார்க்குறோன்னா, இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா நம்மை ப்ரொமோட் பண்ணுகிறது, உயர்த்துகிறது. ரெண்டாவது, இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா பொசிஷன், சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்கிறது, சுதந்திரம். மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆசீர்வாதம் என்னன்னா ஒரு வல்லமை, இது ஒரு பவர். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அப்போது இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா சத்துருக்கள் எல்லாம் நம் கையில் ஒப்பு கொடுக்கிறது. ஆமென். எதெல்லாம் சத்துருவாக இருக்குது? இஎம்ஐ சத்துருவாக இருக்குங்க, லோன் சத்துருவாக இருக்குங்க, வியாதி சத்துருவாக இருக்குங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுதுன்னா உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறது. அதான் 318 பேர் வச்சுன்னு போகிறாங்க. 5 ராஜாக்களை முறியடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களையும் அந்த ஜனங்களையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவனுடைய ஆசீர்வாதம் சத்துருக்கள் எல்லாம் அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். இங்கே என்ன நடக்குதுன்னா, தாவீது என்ன பண்ணுறான்னா கோலியாத்தை முறியடிக்க போகிறான். முறியடிக்கும் போது என்ன பண்ணுறான்னா சவுல் என்ன பண்ணுறான்னா வஸ்திரத்தை கொடுக்குறான். ஆனால் என்ன சொல்கிறான்னா அதிலானே அவனுக்கு பழக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். அவனுக்கு செட் ஆகலை. அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு நான் இதெல்லாம் போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை ஏன் போட்டுக்கொண்டு அவன் போகக்கூடாது சொன்னான்? ஏன் போட்டுக்கொண்டு போகக்கூடாது சொன்னான்னா, ஆசீர்வாதம் என்கிற ஆவிக்குரிய வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன். இது என்ன பண்ணனா இந்த கோலியாத்தை என் கையில் ஒப்பு கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும். அது எப்பேற்பட்ட சத்துருவாக இருக்கலாம், உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும். ஆமென். அது வசனம் சொல்லுது, ஒரு வழியாக உனக்கு முன்பாக வருவார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 7 வழியாக ஓடுவாங்களாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா எலுமிச்சப்பழத்துக்கு பயப்படுறோம், தகடுக்கு பயப்படுறோம், பூசணிக்காக பயப்படுறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வழியாக உனக்கு முன்பாக வருவாங்க, 7 வழியாய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போவார்கள். உன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறது. அந்த வசனம் சொல்லு, கர்த்தர் எழுந்தருள்வீராக, சத்துருக்கள் எல்லாம் சிதறுண்டு போவார்களாக. அப்போ அந்த ஆசீர்வாதம், அந்த பலன், கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. நல்ல ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தைரியம், என்ன இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள். ஒன்று என்னது, இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா உயர்வை கொண்டு வருகிறது. 2வது, இது எல்லாவற்றையும் சுதந்திரிக்க செய்கிறது, சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்கிறது. 3வது என்னன்னா, இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுக்கிறது. இந்த ஆசீர்வாதம் தான் என்ன ஆச்சுன்னா ஆபிரகாம் மேலே
வந்துச்சு. அதனால தான் நம்ம கலாத்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் என்னங்க? பூமி தாங்கக்கூடிய, நான் சொன்னல, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா உயர்வை கொண்டு வருகிறது. ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்கிறது. ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா சத்துருக்களை அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறது. அதுதான் ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம் விசுவாசத்தினால் பெரும்படியாகும். இந்த ஆசீர்வாதம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்துவின் மூலமா இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கிறது. ஆமென். அப்போ இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா உயர்வை கொண்டு வருகிறது. இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஆசீர்வாதம் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறது. அதான் கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார். இன்னைக்கு அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது. எப்போ இந்த ஆசீர்வாதம் வேலை செய்யணும்? ஒரே வழி, நம் பிரமாணத்தை செய்யும் பொழுது, தசம்பாகத்தை கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமீன். ஒரு வருஷம் ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேச போகிறேன். இங்கே நீங்கள் ஒரு வருஷம் கேட்கும் போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கும் ஆசீர்வாதம். ஆபிரகாம் கூட என்ன, லோத்து இருந்தார், லோத்து கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருனா தசம்பாகத்தை கொடுத்து என்ன பண்ணுறாருனா சொந்தமாக்கி கொண்டார். நான் என்ன சொல்கிறேன்னா ஒட்டுறது வேணாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். அதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்கள் தசம்பாகம் கொடுக்கும் பொழுது தான். லூயா. நேற்று ஒருத்தருடைய இது படிச்சுன்னு ஆர்ஜி லெட்டர்னோ, அவர் யாருன்னா தொழிலதிபர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அதுக்கப்புறம் அவர் இன்வென்டர், கண்டுபிடிப்பாளர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்டார்டிங்கில் 10% என்ன பண்ணேன்னா தசம்பாகம் கொடுத்தேன். 100% 10% தசம்பாகம் கொடுத்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த 10% நான் என்ன பண்ணேன்னா 50% நான் ஏற்றினேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த 50% நான் 90% ஏற்றினேன். 10% தான் எனக்குன்னு என் அன்றாட வாழ்க்கைக்கு, என் இண்டஸ்ட்ரியலுக்கு 10% வச்சுருந்தேன்னு சொல்கிறாரு. அவருடைய ஃபேமஸ் கோட் என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஷோவல் அவுட் மணி அண்ட் காட் ஷோவல்ஸ் இட் பேக், பட் காட் ஹாஸ் எ பிக்கர் ஷோவல் சொல்கிறாருன்னா. ஷோவல்னால் என்னதுன்னா மண்வெட்டி. நான் என்ன பண்ணேன்னா பணத்தை என் மண்வெட்டினால் தேவனுக்கு கொட்டினேன். கர்த்தரும் என்ன பண்ணார், மண்வெட்டி எடுத்து அவரும் பணத்தை கொட்டினார். ஆனால் கடைசியில் சொல்கிறாரு, பட் காட் ஹேஸ் பிக்கர் ஷோவல். ஏன் மண்வெட்டி போல் கர்த்தருடைய மண்வெட்டி இல்லை, கர்த்தருடைய மண்வெட்டி ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமென். என்னதான் நான் 90% கொடுத்தானோ அவர் மண்வெட்டி கூட ஈக்குவலாக மாறலை. அவர் கொட்டுன்னு கொட்டுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இண்டஸ்ட்ரியல் எப்படி இருந்துச்சுன்னா 20ஆம் நூற்றாண்டில் லீடிங் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு. ஒரு முன்னணி தொழிலதிபராக இருந்தார். ஆமென். நான் சொல்லுகிறேன், ஒரே வழி, நீங்கள் தேவனை கனப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ப்ரமோட் பண்ணுவார், உயர்த்துவார். எதெல்லாம் சொந்தமாகாமல் இருக்கிறோ அதெல்லாம் சொந்தமாக்கி கொள்வீங்க. எதெல்லாம் சத்துருவாக இருக்கோ அந்த சத்துருக்கு மேல் உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அது ஆண்டவர் சொல்ல மல்கியால 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்கிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், எடுத்துட்டு வாங்க சொல்கிறாரு. அப்பொழுது நான் வானத்தின் பனகலிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனா என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, காசே பத்தலைங்க, எதுவுமே பத்தலை. நான் என்ன சொல்கிறேன்னா கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி பத்தலைன்னு சொல்கிறீங்கன்னா நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்லுவீங்கன்னா, கொடுக்கும்போது என்ன சொல்லுவீங்கன்னா, இடம் பத்தலை, கார் நிற்கிறது இடம் பத்தலை, வீட்டில் பொருள் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை சொன்ன வாயெல்லாம் இன்றைக்கி இடம் பத்தலை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆமென். ஏன்னா அவருடைய மண்வெட்டி ரொம்ப பெருசு. ஆமென். அவர் கொட்ட ஆரம்பித்தார்னா உங்களால் தாங்க முடியாது. பாருங்கள்,
இந்த எறும்புக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அரிசி போடும்போது சில நேரத்தில் எறும்பு செத்து போயிடுது. எறும்பு மாதிரி தான் நம்ம. கர்த்தர் பெரியவர். ஆமேன். அவர் கொட்ட ஆரம்பித்தார்னா உங்களால் தாங்கி கொள்ள முடியாது, உங்களால் கிரகிக்க முடியாது. ஆமேன். பக்கத்தில் பசங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சோதிச்சு பாருங்கள். நடக்கலைன்னா என்கிட்ட கேளுங்க, நிச்சயம் நடக்கும். கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் சொந்தமாக்க உதவி செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். 4வது வாரம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அவர் மண்வெட்டியில் போடணுன்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க, யாரெல்லாம் தீர்மானம் எடுங்க. ஆமென். அல்லேலூயா. தீர்மானம் நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக உற்சாகமாக கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கொடுங்க, கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லார் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். நாட்களில் ஆசீர்வாதத்துக்கு ஒரே ஒரு வழி, அவர் சொல்கிற கட்டளைக்கு உண்மையாக இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்கிறது. அந்த ஆசீர்வாதம் உயர்வை கொண்டு வரும். இந்த நாட்களில் ஒரு சில நேரத்தில் நான் உயரவே இல்லை, நான் அப்படியே இருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் மட்டும் கீழே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இல்லை, தீர்மானம் எடுங்க. இந்த நாட்களில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும்போது உங்கள் ஜனத்தார் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உன்னை சுதந்தரிக்க வைப்பார், உனக்கு சுதந்திரங்களை கொடுப்பார். லேண்டை நீ சுதந்தரிப்ப. இன்றைக்கி ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம், ஆனால் லேண்டை சுதந்தரிப்ப. கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆபிரகாம் மேலே இருந்த ஆசீர்வாதம் இன்றைக்கி மேலே இறங்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஆனால் ஆபிரகாம் ஒன்று செஞ்சார், அவருடைய எல்லாவற்றிலும் அவருக்கு தேவனுக்கு கனப்படுத்தினார், தசமபாகம் கொடுத்தார். நீ அவரை கனப்படுத்து. ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் வாங்குறேன்னு நினைக்காத, அந்த கொஞ்சத்தில் உண்மையாயிரு. உன்னை கர்த்தர் அதிகத்தில் அதிகாரியாக மாற்றுவார், உயர்வை கொடுப்பார், உன்னை சுதந்தரிக்க வைப்பார். அது மட்டும் இல்லை, நீ சத்துருக்களோடு நீ போராடி கொண்டிருக்கலாம், ஆனால் சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார், உன் கையில் கொடுப்பார். எந்த சத்துருக்களோடு போராடி கொண்டிருந்தாலும், தரித்திரத்தோடு போராடி கொண்டிருந்தாலும், இல்லாமையோடு போராடி கொண்டிருந்தாலும், சாபத்தின் கீழே நீ உட்கார்ந்திருந்தாலும், சாபத்துக்குள்ளே போராடி கொண்டிருந்தாலும், ஆனால் அந்த சாபத்தை தொலைச்சவர் இயேசு. அவர் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உன் மேலே இருக்கிறதுனால, அவரை நீ கனப்படுத்துறதுனால, அந்த சாபத்து மேலே, அந்த தரித்திரத்தின் மேலே, எல்லாம் அசுத்த ஆவியின் மேலேயும் கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ நினைக்கிற, ஒருவேளை ஐயோ நான் கஷ்டப்படுறேன், நான் தரித்திரத்தில் கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் தரித்திரம் உன்னை பார்க்கும்போது அது தலை தெறிக்க ஓடுற அளவுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் மேலே உண்டாகும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலே உண்டாகும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எனக்கு வேணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களில் நான் இதில் உண்மையாக இருக்கிறேன்யா, இதில் உண்மையாக இருக்கிறேன், என் மேலே அந்த ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி நீ நினைக்கும் போது கர்த்தருக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய். இன்னும் விசுவாசத்தோட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோட கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஒருவேளை இந்த நாட்களில் நான் உண்மை இல்லாத இருந்தேன், இனிமேல் நான் உண்மையாக இருக்க போகிறேன், நான் உயர்வுக்குள்ளே வரப்போகிறேன், நான் சத்துரு என் கையில் ஒப்பு கொடுக்கறது நான் பார்க்க போகிறேன், கர்த்தருடைய உயர்வு எனக்கு உண்டாகணும், கர்த்தருடைய பெருக்கம் எனக்கு உண்டாகணும்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இதை நான் ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சேன் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கி இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த சத்தியத்தை கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, நான் லேட்டாக அந்த கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, அதனால என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தேன்ப்பா. இன்றைக்கி ஆண்டவரே நான் இழந்தது போல் இவங்களை இழக்காதபடிக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு இவங்க செவி கொடுக்கும்போது ஆண்டவரே எல்லா ஜாதிகளை பார்க்கல இவங்க உயர்ந்திருப்பாங்களே. ஆண்டவரே இந்த நாட்களில் செவி கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அப்படின்னு செய்யும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் இந்த பிள்ளைங்களுக்கு விசுவாசத்தை ஆண்டவரை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்களுக்கு உயர்வு உண்டாகட்டும் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இவங்க அநேக லேண்டுகளை சுதந்தரிப்பார்களாக ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, இவங்க சத்துருக்களை ஆண்டவரே இவங்க கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறத ஆண்டவரே உங்கள் கண்ணு பார்க்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் இந்த பிரச்சனைக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டேன், ஆனால் இந்த பிரச்சனை என் கையில் இருக்குது, இப்போலாம் இந்த
பிரச்சனைக்கு நான் அசரதே இல்லைன்ற அளவுக்கு ஆண்டவரே இவங்க மாற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இவங்க வருகிற நாட்களில் சாட்சி சொல்ல முடியாது உதவி செய்யுங்க. ஆண்டவரே செய்தி கொடுத்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரை மறவாதே. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.